பீகாரில் முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிராந்தியம் வாரியாக கட்சிகளின் சாதக பாதகங்கள் என்ன, வாக்காளர்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். இருநூற்று 43 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி எதிர்த்து ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளை உள்ளடக்கிய மகா கத்பந்தன் கூட்டணி களம் காண்கிறது. பீகாரில் மொத்தமுள்ள 5 பிராந்தியங்களிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் வேறுபடுகின்றன. இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பூர்ணியா, கத்திஹார், அராரியா, கிஷன்கஞ்ச் ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய சீமாஞ்சல் பிராந்தியம் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய பகுதியாக உள்ளது. இந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் கோசி, மகானந்தா ஆறுகளில் ஏற்படக்கூடிய வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றனர். பின்தங்கிய பகுதி என்பதால் வேலைவாய்ப்பிற்காக மேற்கு வங்கம் மற்றும் டெல்லிக்கு அதிக அளவில் குடிபெயர்ந்துள்ளனர். பாதுகாப்பான சாலைகள், பாலங்கள் போன்ற அடிப்படை வசதிகள் வேண்டும் என்பதே வாக்காளர்களின் நெடுநாள் கோரிக்கையாக உள்ளது. இந்த பிராந்தியத்தில் உள்ள மக்கள் தொகையில் 60 விழுக்காட்டினர் இஸ்லாமியர்கள். எனவே இந்த வாக்களை கைப்பற்ற மகா கத்பந்தன் கூட்டணி மற்றும் ஓவைசியின் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது. தர்பங்கா, மதுபானி, சமஸ்திபூர், முசாஃபர்பூர், சிதாமர்ஹி, வைஷாலி, கிழக்கு மற்றும் மேற்கு சாம்ரான் மாவட்டங்களை உள்ளடக்கிய மிதிலா, திர்ஹூத் பிராந்தியம் மைத்திலி மொழியின் பிறப்பிடமாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியை பூர்வீகமாக கொண்ட மக்கள் பாடகி என்று அறியப்படக்கூடிய மைத்திலி தாக்கூரை அலிநகரில் வேட்பாளராக பாஜக களமிறக்கியிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு கூடுதல் பலத்தை தந்துள்ளது. அதே நேரம் மகா கத்பந்தன் கூட்டணி 10 லட்சம் வேலைவாய்ப்புகள், கல்வி மற்றும் கிராம வளர்ச்சி போன்ற வாக்குறுதிகளை கூறி இளைஞர்களை தங்கள் வசம் ஈர்க்க முயற்சி செய்து வருகிறது. கயா, ஜெகனாபாத், அவுரங்காபாத், நவாதா, அர்வால் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மகத் மண்டலம் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் கோட்டையாக திகழ்கிறது. நிதிஷ்குமாரின் 20 ஆண்டு கால ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்கு சேகரித்து வருகிறது. அத்துடன் துணை முதலமைச்சர் சம்ராட் சௌத்ரி மற்றும் ஜித்தன் ராம் மாஞ்சி ஆகியோர் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித் வாக்குகளை ஒருங்கிணைத்து வருகின்றனர். இங்கு குர்மி, கொய்ரி சமூகங்கள் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு ஆதரவளிக்க யாதவ் இஸ்லாமியர் வாக்காளர்கள் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியை ஆதரிக்கின்றனர். போஜ்பூர், ஷௌபாத் பிராந்தியத்திற்குட்பட்ட போஜ்பூர், பிக்சர், ரோத்தாஸ், கைமூர் ஆகிய போஜ்பூரி பேசக்கூடிய மாவட்டங்கள் பாரம்பரியமாக பாஜகவின் கோட்டையாகும். இங்கு ராஜ்புத், பூமிஹார், பிராமணர் போன்ற உயர் சாதியினர் பாஜக பக்கம் இருந்து வந்தாலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்கள் ஆதரவை திரட்டி அடித்தளம் அமைக்க ராஷ்டிரிய ஜனதா தளம் முயற்சி வருகிறது. ஆங்கா, பகல்பூர் பிராந்தியத்திற்குட்பட்ட பகல்பூர், பாங்கா, முங்கர், ஜமுயி, லஷிசரை, காகரி ஆகிய மாவட்டங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் மிகுந்த செல்வாக்குடையவர்களாக உள்ளனர். ஆனால் இந்த முறை பெண்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் ஸ்விங் ஓட்டர்களாக கருதப்படுகிறார்கள். சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி இந்த பகுதியில் தீவிர பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் மாநிலம் முழுவதுமாக வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு, அடிப்படை வசதிகள் ஆகியவை தேர்தலின் மைய பிரச்சனைகளாக உள்ளன. கடந்த தேர்தல்களை போன்று பீகாரின் சாதிய கட்டமைப்புகள் இந்த தேர்தலிலும் எதிரொலிக்குமா, இளம் தலைமுறையினர் வாக்கள் மாற்றத்தை தீர்மானிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுசித்ரா.